சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு புது முரளி பார்க்குறோம். 27/7/1970 அவ்யக்த முரளி. அவ்யக்தம் ஆகிறதுக்காக முக்கிய சக்திகளுடைய தாரணை. படிங்க சிஸ்டர். இன்று பாப்தாதா எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒவ்வொருவரின் முகத்தினுள்ளும் என்ன பார்த்து கொண்டிருந்தார்? தெரிந்து கொள்ள முடியுமா? ஒவ்வொருவரும் எவ்வளவு அவ்யக்த மூர்த்தி, ஆகர்ஷண மூர்த்தி, அலௌகீக மூர்த்தி மற்றும் ஹர்ஷித் முகம் வளர்ந்த மூர்த்தியாக ஆகியிருக்கிறார்கள் என்று இதைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். 4 லட்சணங்களும் முகம் மூலமாக தென்படுகின்றன. யார் யார் எதுவரை ஆகியிருக்கிறார்கள் என்று அதை ஒவ்வொருவரின் முகம் சாட்சாத்காரம் செய்விக்கின்றது. எப்படி கண்ணாடியில் ஸ்தூல முகத்தை பார்க்கிறீர்களோ அதே போல கண்ணாடியில் இந்த லட்சணத்தையும் பார்க்கிறீர்களா? பார்ப்பதினால் தன்னுடைய எண்ண சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. 4 லட்சணத்திலிருந்து விசேஷமாக எந்த லட்சணத்தை தன்னில் பார்க்கிறீர்கள்? தன்னைத்தானே பார்க்கும் பயிற்சி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். கடைசி நிலை அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொருவரின் முகத்தில் இந்த அனைத்து லட்சணங்களும் பிரசித்த ரூபத்தில் தென்படும். இப்பொழுது சில குப்தமாக இருக்கிறது, சில பிரத்யட்சமாக இருக்கிறது, சில குணம் விசேஷமாக இருக்கிறது, சில அதைவிட குறைவாக இருக்கிறது. ஆனால் நிறைவான நிலையில் இந்த அனைத்து லட்சணங்களும் சமமான ரூபத்தில் மேலும் பிரத்யக்ஷ ரூபத்தில் தென்படும். அதன் மூலம் அனைவருக்கும் வரிசை கிரமமாக பிரட்சித்ததா ஏற்படும். எந்த அளவிற்கு எவ்வளவு ஒருவரில் பிரத்யட்ச ரூபத்தில் குணம் வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவிற்கு பிரத்யட்சதா ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்யக்தமாகிறதுக்கான பயிற்சி. இது கொஞ்ச நாளாவே பாபா டச் பண்றது என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து அது ரொம்ப பைபிள் அந்த உதாரணம் சொல்றதுனால வருதா என்னன்னு தெரியல. அந்த இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு ஒரு யோகா குரு அவர் தஞ்சாவூர் கோயில்ல ஏதோ ஒரு அந்த யோகாசனம் கத்துக் கொடுக்கறதுக்கு வரும்போது அத ஒரு கட்சிக்காரங்க அதுக்கு எதிராக கேஸ் போட்டு நிறுத்துறாங்க. கோயிலை வீணாக்கிடுறீங்க, வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை நக்கல் பண்ணி கடவுள் நம்பிக்கை இல்லாத கட்சிக்காரங்க பேசுறாங்க. அப்படியே வந்துட்டாரு இயேசுநாதர் மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ்னா இயேசுநாதர் தான் ஞாபகம் வருது. அப்ப அந்த வெள்ளை ட்ரெஸ்ல இயேசு வர்றாரு, பாதிரியார்கள்லாம் அதனாலதான் போடுறாங்க. அது ஒரு அமைதி அதுதான் மெயின். அது அவரை அந்த அமைதி ரூபமாகவே காட்டுவாங்க படத்துல எல்லாம். ஆனா கதைப்படி அப்படி இருக்காது. கதையில கடைசியில தான் ஒரு அமைதியாவார். ஆனா இவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மதத்தினர் மாதிரியுமே அவங்கவுங்க இதை அது ஒரு மாதிரி வெள்ளை ஷால் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி டல் கலர்ல ஒரு ஷால் மாதிரி ஒண்ணு திக்கா ஒண்ணு போத்திட்டு இருப்பார்ல, அப்படிதானே இருக்கும் பழைய படத்துல எல்லாம். கரெக்ட். டிஃப்ரெண்டா அது ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸா இருக்கும் அது. பட் அது மெயினா அந்த கருணையின் வடிவமாக அதாவது அன்னை தெரசா இங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னா கூட மனிதர்களுக்கு அந்த இயேசுதான் மைண்ட்ல பதியுது உலகம் ஃபுல்லாவே. அப்ப இயேசுனாலே அவங்க அந்த வணங்கும் பொழுதுல எப்பவுமே அவர் அந்த கருணை ரூபத்திலே இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு காட்சி கிடைச்சாலும் அப்படிதான் கிடைக்கும். ஆனா உயிரோட்டமாகவே அப்படி ஆகுறதுதான் நம்முடைய லட்சியம். எப்ப பார்த்தாலும் அதாவது இயேசு சொல்றாரு, உன்னால என்கிட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அந்த கோர்ட்ல பிடிக்கும் போதுதான் நினைக்கிறேன் கடைசியில. உன்னால என் மேல ஒரு குற்றம் சொல்ல முடியுமா, ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்ற. சோ அந்த அளவுக்கு சம்பூர்ணம் ஆகுறார் கடைசியில அந்த ஸ்டேஜ். அது அந்த அந்த ரூபத்துலதான் பாபா பாக்குறார். அந்த ரூபம் தெரியுதா? ஏன்னா அது ஈஸியா, அதாவது இயேசுவை அவங்க வணங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் மேல பாபாவுக்கு அன்பு இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இயேசுக்கும் நமக்கும். அதனாலதான் நெருங்கிய தொடர்பு இருக்கு கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்குன்னே சொல்றாரு இல்ல. ஆனா கடைசியில அந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ராஜாவாக போறேன்னு சொன்னில, நான் தான் ராஜான்னு சொன்னில அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இல்ல, நான் பரலோகத்துல நான் ராஜாவாக போறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்லுவாரு. அதுவே தப்புன்னு ஒரு தண்டனை.
ஆமா. அப்படி இதுக்கு சொல்லுவாரு. கிடையாதுன்ட்டு. அந்த ரகசியம் என்னன்னா, இது மாரி நம்ம எடுத்து சொல்லணும் பாருங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம். அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அதுல வெளிப்பட்டு இருக்குது. ஆ சோ அதனால பாபா சொல்றாரு, உங்க முகத்துல என்ன நான் பார்க்கிறேன் தெரியுமா? அப்ப பாபா இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒரு சிஸ்டர் வந்து நான் அடிக்கடி முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன் கண்ணாடியில. அ அதனால எனக்கு திடீர்னு அழகு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு பாபா சொல்லல. இல்லையா? ஆனா கண்ணாடி முன்னாடியே நாள் ஃபுல்லா தான் நிக்கக்கூடாது. கண்ணாடியே பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அது ஆனா உடல் இன்னைக்கு உணர்வு வந்துரக்கூடாதுன்ட்டு தான் கண்ணாடி பார்க்கக்கூடாதும்பாங்க. ஆ அது ஜெனரலா பக்தியிலே சொல்லுவாங்கல்ல சிஸ்டர் அது? சொல்லுவாங்க. அந்த 1 வயசு ம். வரைக்கும் குழந்தைக்கு கண்ணாடிய காட்டாத அப்படிம்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து உடல் உணர்வே இருக்காது. சின்ன சூப்பர், சூப்பர். குழந்தைங்களுக்கெல்லாம். தன் முகமே தனக்கு தெரியாது. ம். கண்ணாடிய காட்டி இந்த மாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாரி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கண்ணாடிய காட்டக்கூடாது அப்படிம்பாங்க 1 வயசு வரைக்கும். குழந்தைய ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. அதா தான் இருக்கும் போல இருக்குது. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ம். சூப்பர், சூப்பர். ஆம். ஆனா இன்னைக்கு பாபா கண்ணாடி பார்க்க சொல்றாரு. ம். கண்ணாடி பார்க்கும் பொழுது, முகத்தை பார்க்கிறதன் கூடவே இந்த 4 லட்சணமும் தெரியுதான்னு பார்க்க சொல்றாரு. 1 அவ்யக்த மூர்த்தியா இருக்கிறீங்களா? இந்த அவ்யக்த மூர்த்தின்றது நமக்கு பிரம்ம பாபா, பாப்தாதா போயிருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும், ஜெனரலா எல்லோருக்கும் தெரிஞ்சது இயேசு கிறிஸ்து. ம். உயிர் தெழுந்து ஆமா. வந்தாருன்றதுடைய அர்த்தம் அதுதான். ஆ ம். அப்படி வசீகர மூர்த்தி, கவர்ச்சிகரமான மூர்த்தி, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தியா இருக்கிறீங்களா? அலௌகிக மூர்த்தி, எல்லாத்துலருந்தும் விடுபட்ட மூர்த்தியா இருக்கிறேனா? எப்பவுமே மகிழ்ச்சியான மூர்த்தியா இருக்கிறேனா? அப்படின்னு இந்த 4 லட்சணம் தெரியுதா உங்க முகத்துலன்னு பார்க்க சொல்றாரு. கண்ணாடி பார்க்கும். கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் இது ஞாபகம் இருக்கணும். இல்லையா? ஆனா ஒரு விஷயம் பிரதர், ம். ஜீசஸ் வந்து சொன்னார்ல, பரலோக ராஜ்யத்துல நான் ராஜாவா இருப்பேன்னு. இப்பன்னு சொல்லல அவரு. ம். நம்மளும் அதே மாரி தான் கிட்டத்தட்ட சத்தியுகத்துல ராஜாவாக போறோம்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ம். இப்பயே நம்ம தேவதைன்னு சொன்னா எல்லாரும் அடிக்க வருவாங்க. இப்ப நம்ம கடைசி ஜென்மத்துல இருக்கோம். நாங்க ம். தான் இப்படி இருந்தோம். நாங்க தான் தேவதைன்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ம். நம்மளும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். சத்தியுகத்துல ராஜாவா வரப்போறோம். நம்ம கதை தான் அது. சத்தியுகத்துல தேவதையா நம்ம கதையே இந்த தான் கதை அது. தானே அது. அந்த கதைய எடுத்து ஜீசஸ் அங்க வந்து அத போட்டுட்டாங்க. பப்ளிக்கா சொன்னாரு. நம்ம சொல்லல பப்ளிக்கா. கரெக்ட். அதுதான் வித்தியாசம். சோ அதனால இந்த 4 மூர்த்தி, அவ்யக்த மூர்த்தி, கவர்ச்சிக்க மூர்த்தி, அலௌகிக மூர்த்தி, மகிழ்ச்சி மூர்த்தி. எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாபா முகத்துல பார்க்கிறாரு. ஏன்னா இந்த 4 லட்சணமும் முகத்துல தெரியும்ன்றாரு. ம். எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறீங்கன்றது முகத்துல தெரியும். உங்க முகம் சாட்சாத்காரம் பண்ணுதுன்றாரு இத. நீங்க எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறீங்கன்றது உங்க முகம் வெளிப்படுத்துது. ஆ எப்படி கண்ணாடியில ஸ்தூலமான முகத்த பார்க்கிறீங்களோ, அதே மாரி இந்த லட்சணத்தையும் பார்க்கிறீங்களான்றாரு. ஏன்னா இதத்தான் நம்ம பார்க்கணும். ம். ஏன்னா நம்ம இப்ப பார்க்கிற எல்லாமே மாறுது. இத ம். பார்க்கிறதுனால உங்களுடைய சாட்சாத்காரமாக இந்த 4 லட்சணம் எப்படி இருக்குது? இந்த விசேஷம் எந்த அளவுக்கு லட்சணத்துல, அதாவது குணத்துல வந்திருக்குது அப்படின்னு தெரியுன்றாரு. சோ அதுல குறிப்பாக எந்த லட்சணம் உங்களுக்கு டக்குன்னு தெரியுதுன்றாரு. இந்த 4 விஷயத்துல. ம். சோ ஒவ்வொருத்தருக்கும் தன்னைத்தானே பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். ஆனா இது உள்நோக்கு முகமாக இல்லையா? அந்த குணம் வெளிப்படுதான்னு பார்க்க ஆமா. சொல்றாரு. ம். அதுதான் முக்கியமான ஆமா. விஷயம். அதுதான் சாமி எல்லாம் அந்த கண்ணாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் சில சிலைகள் இருக்கும். ம். கோயிலுமே தலைகட்டு. அப்படி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலயும் ஆ இது வெளிப்படையா தெரியணுன்றாரு. ஏன்னா அதுதான் கடைசி நிலைன்றாரு. ம். இந்த எல்லா லட்சணமும் வெளிப்படையா தெரியணும். அங்க வந்து முருகன், அழகன் அப்படிலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பாடுறது வந்து ஸ்தூல அழகை வர்ணிச்சு கிடையாது. இல்ல ஸ்தூலமா அந்த குணம். சிலையில என்ன இருக்குது? சிலை கருப்பா இருக்குது. அதுல அழகா என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அப்ப இது குணத்தின் அழகு அது. வளர்த்தனால. ஆ சோ அந்த நிலை அடையறது அப்பாவின்னு தான் சொல்லுவாங்க. ம். சத்தியம், சிவம், சுந்தரம். சுந்தரம்னு எத வச்சு சொல்றாங்க? அவரு ஒளி புள்ளியா தானே இருக்கிறாரு. கரெக்ட், அழகுன்னா குணத்த வச்சு தான் சொல்றாங்க. கரெக்ட். சோ
இது வெளிப்படையா தெரியணுன்றாரு இந்த குணங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஆ இப்ப இது அதாவது சில குணங்கள் குப்தமாகும், சில குணம் மட்டும் வெளிப்பட்டு இருக்குது. சில குணங்கள் ரொம்ப பிரதானமாவே தெரியுது, சிலது கொஞ்சம் கம்மியா தெரியுது. ஆனா, சம்பூர்ண நிலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கடைசி ஸ்டேஜ், அந்த நிலையில எல்லா லட்சணங்களும் அப்படியே சமமா வெளிப்படையான ரூபத்துல தெரியுன்றாரு. ம். சோ, அதன் மூலமாகத்தான் நீங்க உங்களையே வெளிப்படுத்துவீங்கன்ற. இல்ல முதல்ல நம்மை வெளிப்படுத்தி, ம். அடுத்தது நம்மை வெளிப்படுத்தினவர், நம்மை இப்படி ஆக்குனவர் யாருன்றது. அப்பதான் கேட்பாங்க. அந்த குணம் மாறிய ம். பிறகே கேட்பாங்க. இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம ஞானத்தை சொன்னோம்னா, நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, "நீ ஏன் மாறல?" என்னன்னுவாங்க. சோ, அப்ப அத தேடுனாலும் கண்டுபிடிக்க முடியாத மாரி நம்ம அழிச்சிடணும். மாறிடணும். ம். அதான் முக்கியமான விஷயம். சோ, யாருகிட்ட எந்த அளவுக்கு குணம் வெளிப்படையான ரூபத்துல இருக்குதோ, அந்த அளவுக்கு பிரத்யக்ஷத்தா ஏற்படும். இல்லையா? அந்த மல்லிகை பூவுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லன்னுவாங்க. மல்லிகைப்பூ கடைக்கு வந்து ம். விளம்பரம் தேவையில்லன்னுவாங்க. அந்த வாசனையே புடிச்சு ம். இழுக்கும். ம். 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 அந்த மாதிரி நம்மளுடைய குணம் புடிச்சு இழுக்கும்ன்றேன். அதுதான் முக்கியமான விஷயம். அததான் பாபா சொல்றாரு இல்லையா? மறைஞ்சிருக்க முடியாதுன்றது குணத்த சொல்றாரு அவரு. ஃபேமஸ் ஆயிடுவோம்னு ம். அர்த்தம் கிடையாது. பெரிய ம். சோதனை வரும் இயேசுநாதர சிலுவையில ஏத்துன மாரி. அந்த நேரத்துல அவரு வந்து இவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது தான் அவரு தன்னை வெளிப்படுத்துறாரு. இவ்வளவு உயர்ந்த ம். ஸ்டேஜ் நான் அடைஞ்சிருக்கிறேன். என்ன அடைய வச்சது அப்பான்னு அர்த்தம் அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ம். நீங்க மறைஞ்சிருக்க முடியாதுன்னா இதான் அர்த்தம். உங்களுக்கு ஆப்பு வரும். நீங்க அப்பாவ வெளிப்படுத்துற மாரி உங்க குணம் இருக்கணும்ன்றாரு. ஆ அதுதான் அங்க முக்கியமான விஷயமே. இன்னைக்கு விசேஷமாக எந்த காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க? பாண்டவ சேனைக்காக. பாண்டவர்களுடைய பட்டி ஆரம்பமாகுது. அப்ப வந்து பாண்டவர்கள் பட்டி நடக்குது. ம். சோ அதனால உங்களுக்குள்ள என்ன புதுமை எடுத்துட்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறேன். அது படிங்க சிஸ்டர். ஆ. விசேஷ பட்டியில் வந்திருக்கிறீர்கள் என்றால், விசேஷமாக என்ன தாரணை செய்வீர்கள்? ஒவ்வொருவரும் அவரவர்களின் லட்சியத்தை கூறினார்கள். சகோதரிகள், ஆசிரியர்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த பாண்டவ சேனை மூலம் என்னென்ன செய்விக்க வேண்டும்? இவர்கள் முதலிலேயே கேட்ட உடனேயே தன்னுள் அனைத்து விஷயங்களை நிரப்ப முயற்சி செய்வார்கள். பின்பு நீங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது. நீங்கள் இவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இவர்கள் ஒரு நொடியில் தன்னை மாற்ற முடியும். கடினம் என்று எதுவுமே இருக்க முடியாது. மேலும் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உதவியும் மிக நன்றாக கிடைக்கிறது. பாண்டவ சேனையோ சென்ற கல்பத்திலும் பிரசித்தி ஆனதேதான். பாண்டவர்கள் செய்த காரியத்தின் நினைவு சின்னமோ பிரசித்தி பெற்றதுதான். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதை மீண்டும் செய்ய வேண்டும். அவ்வியக்தம் ஆவதற்காகவும் யார் யார் என்னென்ன லட்சியங்கள் கூறினார்களோ அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுள் என்னென்ன தாரணை செய்ய வேண்டும் என்பதை இன்று கூறுகிறோம். அனைத்து பாண்டவர்களும் தன்னை என்னவென்று கூறுகிறீர்கள்? சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தை என்று கூறுகிறீர்கள்தான், இல்லையா? அப்படியானால் அவ்வியக்தமாவதற்கு முக்கியமாக எந்த சக்திகளை தன்னுள் தாரணை செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அது நிறைவேற முடியும். வட்டியில் முக்கியமாக என்ன சக்திகளை தாரணை செய்து செல்ல வேண்டும் என்பதை கூறுகிறோம். அதிகம் இருக்கின்றன. ஆனால் முக்கியமாக ஒன்று சகித்துக் கொள்ளும் சக்தி வேண்டும். பகுத்தறியும் சக்தி வேண்டும். விஸ்தாரத்தை சிறிதாக்குவதற்கும், சிறியதை பெரியதாக்குவதற்கும் சக்தி தேவையாக இருக்கிறது. சில நேரம் விஸ்தாரத்தை குறைக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரம் விஸ்தாரமும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சுருக்கத்தில் கொண்டு வருவதற்கான சக்தி, உள்ளடக்கும் சக்தி, எதிர்நோக்கும் சக்தி மற்றும் நிர்ணயம் செய்வதற்கான சக்தியும் தேவையாக இருக்கிறது. இவை அனைத்தின் கூடவே அனைவரையும் அன்பிற்குரிய மற்றும் சகயோகியாக ஆக்குவதன் அதாவது அனைவரையும் ஒன்றாக சேர்ப்பதற்கும் சக்தி தேவையாக இருக்கிறது. அப்படி இந்த அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அனைத்து லட்சணங்களும் நிறைவேற முடியும். முடியும் என்பது கூட இல்லை.
செய்துதான் ஆக வேண்டும். செய்துவிட்டுத்தான் போக வேண்டும். இது நிச்சய செய்ய புத்தியுடையவர்களின் வார்த்தையாகும். ம். இதற்காக முக்கியமாக ஆன்மீக தன்மையும் தாரணை செய்ய வேண்டும். கூடவே ஈஸ்வரிய அன்பும் இருக்கட்டும். இந்த 2 விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். மற்றும் ஒரு விஷயத்தை விட வேண்டும். அது என்ன விஷயம்? சிலர் அடக்கி வைக்கும் தன்மையை விட வேண்டும். சிலர் தாழ்வு மனப்பான்மையை விட வேண்டும் என்று கூறினார்கள். இது சரிதான். அவ்வப்போது தன் மேலேயே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நிறைய காரியங்களில் வெற்றியடைய முடிவதில்லை. எனவே தாழ்வு மனப்பான்மையை விட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அடக்கி ஆளும் தன்மையையும் விட வேண்டும். இன்னும் ஒன்று, விதவிதமான ரூபத்தை மாற்றுகிறார்கள் இல்லையா? சில நேரம் அப்படி மற்றும் சில நேரம் இப்படி என்று அந்த விதவிதமான ரூபம் மாற்றுவதை விட்டுவிட்டு ஒரு அவ்யக்த மற்றும் அலௌகிக ரூபத்தை பட்டில் தாரணை செய்து செல்ல வேண்டும். நல்லது. திலகமோ இடப்பட்டிருக்கிறது தான் இல்லையா? இப்பொழுது பட்டியின் அன்பளிப்பு மட்டும் கொடுக்க வேண்டும். அது என்ன கொடுப்போம்? திலகம் இடப்பட்டிருக்கிறது. கிரீடம் அணிந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லது கிரீடம் கொடுக்க வேண்டுமா? ஒருவேளை இப்பொழுது சிறிய கிரீடத்தை அணிந்தீர்கள் என்றால் எதிர்காலத்திலும் குறைவு ஏற்பட்டுவிடும். உலக மகாராஜன் ஆவதற்காக பட்டியில் வந்திருக்கிறீர்கள். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கிரீடம் உலக மகாராஜனுடையதுதான். அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றன என்ற அந்த பாடத்தையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். பாபா இந்த பட்டியில என்ன தாரணை பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் ஒவ்வொரு லட்சியத்தை சொல்றாங்க. இந்த பாண்டவ சேனை மூலமாக என்னென்ன செய்ய வைக்கணும் அப்படின்னு டீச்சர்ஸ் கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க, பாண்டவர்கள் மூலமாக என்ன செய்ய வைக்கணும் நம்ம? ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எல்லா கருத்தையும் அவங்க தனக்குள்ள நிறைச்சுக்குவாங்க. அதுக்கான முயற்சி இப்பயே பண்ணிடுவாங்க. அப்ப அதை நீங்க பிறகு மாத்த வேண்டியது இருக்காது. இப்பவே அவங்க மாறிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கஷ்டப்பட்டு மாறுறது தேவை இருக்காது. ஏன்னா பாபா சொன்னா டக்குன்னு மாறிட போறாங்க. அதனாலதான் இப்பயே கேட்கிறாரு, என்ன மாறணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்ட்டு டீச்சர்ஸ் கிட்ட பாபா கேட்கிறாரு. நீங்க இவங்க கிட்ட என்ன விரும்புறீங்க? ஏன்னா இவங்க ஒரு வினாடியில தன்னை மாத்திக்க முடியும். எப்படி சொல்றாரு பாருங்க, இளைஞர்கள் ஒரு வினாடியில தன்னை மாத்திக்க முடியும்ன்ற. அதான் இளைஞர்கள், அதுதான் சக்தின்ற. அங்க இருக்கக்கூடிய உடல் பலம் கிடையாது. டக்குன்னு தன்னை மாத்திக்க கூடியவர்கள். ஏன்னா அந்த வயசுலதான் கெட்டு போறதும் நடக்கும் இல்லையா? இளைஞர்களாக இருக்கும்போது கெட்டு போற விஷயமும் ஒரு நிமிஷத்துல கெட்டு போயிடுறாங்க. அதை இப்ப டக்குன்னு நல்லதாகவும் மாத்த முடியும்ன்றது. அப்போ வழி நடத்துறது ஒரு டீச்சரோட கடமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. டீச்சரோ ஆளுங்களோ கரெக்ட். வழி நடத்துறத பொறுத்துதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. கஷ்டம்னு எதுவுமே இருக்க முடியாது. அதனால அப்படி அவங்க டக்குன்னு மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க யாருக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல உதவியும் செய்வாங்க இல்லையா? அந்த உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பலகீனம் தடையா இருக்கு இல்லையா? அது என்னன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, அவங்க மாத்திக்குவாங்கன்னு கேட்கிறாரு. பாண்டவ சேனை முந்தைய கல்பத்திலேயே ஃபேமஸா இருந்தவங்க. இந்த முயற்சியினால மாயை வென்றதுனால அதுக்கான நினைவு சின்னம் தான் மிக பிரபலமாக இருக்குது. மகாபாரதமே அப்படித்தானே, பாண்டவர்களுடைய யுத்தமா தானே காட்டுறாங்க. அப்ப கல்பத்துக்கு முன்னாடி எது நடந்துச்சோ அது திரும்பவும் இப்ப செய்யணும். புதுசா செய்யல. அததான் அங்க அர்ஜுனா அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அது முந்தைய கல்பத்தை சொல்றாரு. போன கல்பத்துல அடிச்சு நீ காலி பண்ணிட்ட, அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்களோ அதை திரும்ப பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அவ்யக்தமாகணும் அல்லது வேற என்னென்னலாம் லட்சியம் வச்சீங்களோ, பாபா சொன்னார்ல மகிழ்ச்சி மூர்த்தியா இருக்கணும்லாம். அந்த மாதிரி என்ன லட்சியம் வச்சீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன தாரணை செய்யணும்னு நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு பாபா சொல்றார். அவ்யக்த மூர்த்தி, கவர்ச்சிக்கு மூர்த்தி, அலௌகிக்க மூர்த்தி, மகிழ்ச்சி மூர்த்தி, இந்த 4ம் வெளிப்பட்ட ரூபத்துல தெரியணும்னு. இதுதான் லட்சியம் இல்ல எல்லோருக்கும். அப்ப இது வரணும் அப்படின்னா, இந்த நிலையை அடையணும்னா நீங்க என்ன தாரணை பண்ணணும்?
எல்லா பாண்டவர்களும் உங்களை என்னன்னு சொல்லிக்கிறீங்க? சர்வசக்திவான் கடவுளுடைய குழந்தை நாங்கன்னு சொல்றீங்க. இல்லையா? என்னுடைய அப்பா சர்வசக்திவான்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவருடைய குழந்தை அவர மாதிரி தானே இருக்கணும். தன் சாயலில் தன் குமாரனை படைத்தான் தான் பைபிள்ல போட்டிருக்கும். அப்ப நாம அவர் சாயல்ல இருக்கணும். இந்து மதத்தில சிவனுடைய அம்சம்ன்னுவாங்க ஆஞ்சநேயர. ஆமா. ஆ. ஆஞ்சநேயர் அம்சம்பாங்க. ஆமா. ம். சோ அப்ப அவருடைய குழந்தை சர்வசக்திவானுடைய குழந்தைன்னு சொல்றீங்கல்ல. அப்ப சர்வசக்திகள் இருக்கணுமே. அவிக்தமாவறதுக்கு முக்கியமா என்ன சக்தி தாரணை பண்ணணும்? அப்பதான் நீங்க வச்ச லட்சியத்த உங்களால அடைய முடியும்ன்றேன். சக்திகளை நிரப்பிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா சக்தியும் நிரப்பிக்கணும். சோ இந்த பட்டியில என்னென்ன சக்திய முக்கியமா தாரணை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நெறைய இருக்குது. இது மட்டும் கிடையாது. ஆனா முக்கியமான சக்திகள சொல்றேன். அதுல ஒண்ணு பொறுமை சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பொறுமைய சோதிக்காதடான்றாங்க இல்லையா? அந்த மாரிலாம் நெறைய நடக்கும்னு அர்த்தம். அதனால தான் பொறுமை சக்தி தேவைன்றாரு. இதுதான் இங்க பலம்ன்றது மறந்துடுறாங்க. இல்லையா? இளமையா இருக்கும்போது அவன் இளமை திமிர்ல பேசுறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இள ரத்தம் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதத்தான் அவரு சொல்றாரு. பொறுமை சக்தி வேணும் அப்படிங்கிறார். பகுத்தறியும் சக்தி தேவை. ஆக்சுவலா விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு ஃபைட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாரி படம் எடுத்துட்டு இருக்கும்போது, திடீர்னு என் அண்ணனோ, பெரிய அண்ணாவோ ஏதோ ஒரு படம் விக்ரமனுடைய படம். அப்படியே ஒண்ணுமே தெரியாத புள்ள மாரி அப்படியே அவ்ளோ பொறுமையா எல்லாரும் ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு ஒரு கிராமத்தானா போவாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி விஜயகாந்த் இப்படி நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த மாரி நாம 84 பிறவி அங்க எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டோம் சொர்க்கத்துல. பட் நரகத்துல வந்து ராஜாவா இருக்கும்போது, குரங்கு கையில பூ மாலை குடுத்தா மாரி என்னென்னமோ பண்ணியிருப்போம். இல்லையா? அவ்ளோ அகங்காரத்துல ஆடியிருப்போம். அப்படி இருந்த நாம இப்ப அப்படியே மாறி காட்டணும். இதை மாத்துனவர் அவரு அப்படின்னு சொல்லணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அதுக்கு தான் பொறுமை சக்தி வேணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அ வீரம் அதெல்லாம் இருக்கும் பாபா குழந்தைங்களுக்கு. அது ஆல்ரெடி வேற ரூபத்துல வந்துச்சு. இப்ப பொறுமை, அந்த பொறுமைக்கு வீரம் வேணும். பொறுத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். பொறுமை சக்தி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதே அப்படித்தானே. இல்லையா? அடிக்கிறவன திருப்பி அடிக்கிறது கோழைத்தனம்னு காந்தி சொல்லுவார். அத பொறுத்துக்கிறது தான் வீரம்ன்னுவாரு. அப்ப இந்தியா சுதந்திரமே அப்படிதான் அடைஞ்சிருக்குது. ஒரிஜினல் சுதந்திரமும் அப்படிதான் அடைய போறோம். பொறுத்துக்கணும். பொறுமை சக்தி. பகுத்தறியும் சக்தி தேவை. இல்லையா? இப்ப என்ன பண்ணா அவங்க அமைதி ஆவாங்க. இப்ப பாருங்க இந்த பகுத்தறியும் சக்தி இல்லாதது தான் இன்னைக்கு போருக்கு காரணம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவன அடிச்சா கம்முனு ஆவான்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு ஈரானே சொன்னா கூட, ஈரான மிரட்டுனாரு ட்ரம்ப். ஆ இன்னும் கொஞ்ச நாள்ல அவன தூக்கிடுவான் அப்டின்ட்டு. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு காமினின்னா, "பயம்னா என்னன்னே அறியாதவனு கிட்ட நீ பயத்த பேசுறியா?" அப்டின்னு கேட்டாரு. ஆ அப்ப அவங்கள பயமுறுத்தி என்ன பண்ண முடியும்? இப்ப அவருக்குமே ஒண்ணுமே புரியாது இப்ப ட்ரம்புக்கே. என்னடா இது இன்னும் அதிகமாயிட்டு இருக்குதுன்னு. அப்ப பகுத்தறியிற சக்தி இல்ல. இல்லையா? அடங்கி போறவங்க தான் அடங்கி போவாங்க. எல்லாரும் அடங்கி போ மாட்டாங்கல்ல. உயிர பத்தியே கவலைப்படாம தான் அந்த மாரி பண்றாங்களே! அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அடங்கி போறாங்க? அததான் பகுத்தறியிற சக்தி தேவை. அப்ப எல்லா இடத்துலயும் உபயோகப்படுற ஆயுதம் எது? பொறுமை சக்தி தான். அது எல்லா இடத்துலயும் எடுபடும். பொறுமை சக்தி எல்லா இடத்துலயும் எடுபடும். ஆனா, அதிகாரம் பண்றது எல்லா இடத்துலயும் எடுபடாது. அங்க தான் போய் மாட்டிக்குவோம். அததான் பகுத்தறியிற சக்தி தேவை. நாம என்ன பண்றோம்? இதோடைய அடுத்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பகுத்தறியிற சக்தி வேணும். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது விஸ்தாரத்த சின்னதாக்குற சக்தி வேணும்.
இல்லையா? அப்படியே வள வள வளன்னு மைண்ட் போய்க்கிட்டே இருக்குது. இல்ல, இல்ல. டக்குன்னு ஓகே. இது இவ்வளோ தானே. அப்படி ஆக்கணும். ம். அது ரொம்ப முக்கியம். பிரம்மா பாபா கிட்ட யாராவது இதுதான் ஆஞ்சநேயர் இதுதான் ஆஞ்சநேயர்ட்ட ஸ்தூலமா காமிச்சுட்டாங்க. அனிமா, கரிமா, மகிமா, லகிமான்னு இந்த மாரி. பெருசா இருப்பாரு. திடீர்னு சின்னதாயிடுவாரு. குட்டியா ம். வந்து இவரு முன்னாடி சீதா முன்னாடி வந்து நிக்கிறது. இந்த மாரி சின்னதா ம். ஆகுறது, பெருசா ஆகுறது, விஸ்தார ம். ரூபத்தை காட்டுவாரு. சூப்பர், சூப்பர், ராவணன் சூப்பர். முன்னாடி. அந்த மாதிரி மாறி மாறி ம். இருக்கணும்ன்ட்டு. நமக்குள்ள சூக்ஷ்மமா நடக்கிறதெல்லாம் ஸ்தூலமா காட்டிட்டாங்க. ஸ்தூலமா அப்ப காட்டுவாங்க. பிரம்ம பாபா முன்னாடி ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, பிரகாஷ் மணிதாதி ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்றதுக்கு வராங்க. கிட்ட வந்த ம். உடனே திரும்பி போறாங்களா? ஏன் குழந்த போற? இல்ல பாபா ஒரு பிரச்சனையோட வந்தேன். சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு போறாங்க. ஏன்னா, ம். அப்படியே வந்து சொன்னா கூட பிரம்மா பாபா அத கேட்க மாட்டாரு. கேட்கிற மாரி தெரியும் பார்க்கறதுக்கு. அவரு பாபா நினைவுல இருப்பாரு. பட் ரொம்ப நேரம் பேசுறாங்கன்னா, சாரம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அவ்வளோதான். ஆமா. அந்த சாரத்துக்கான பதிலும் ம். தெரிஞ்சிடும். சரி நீ எவ்வளோ நேரம் பேசுற? ம். பேசிக்கோ. அந்த பேச விட்டுட்டு அடுத்தது இதான் சொல்யூஷன். போ முடிஞ்சு போச்சு. ம். ஏன்னா, அந்த ம். விஸ்தாரத்த கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம மனநிலை போயிடும். அதான் ம். முக்கியமான விஷயம். அப்ப விஸ்தாரத்த சாரமாக்குற சக்தி வேணும். அடுத்தது சில சமயம் சின்ன விஷயத்த பெருசா ஆக்குற சக்தியும் வேணும். இல்லையா? ஒரு ஞானத்தை சாரமா போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும்னா, அத வந்து அப்படியே விஸ்தாரமாக்கணும். அந்த சக்தியை விஸ்தாரமாக்கணும். ம். அந்த சக்தியும் வேணும். அந்த ஞானத்தை அந்த நேரத்துக்கு தேவையான ஞானத்தை விஸ்தாரப்படுத்த வெளில வந்துரும். ஸோ எங்க விஸ்தாரமாக்கணும், எங்க சாரமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ம். மாத்தி யூஸ் பண்றக்கூடாது. அதே மாரி உள்ளடக்கும் சக்தி வேணும். அனுசரிச்சு போற சக்தி வேணும். எதிர்கொள்ளும் சக்தி வேணும். நிர்ணயிக்கும் சக்தி வேணும். ஸோ இவ்வளவு சக்தி இருந்துச்சுன்னா, அவ்யக்த மூர்த்தி ஆயிடலாம். பாபாவுக்கு சமமா ம். ஆயிடலாம். ஸோ அது எல்லாமே அப்படியே மொத்தமா பார்த்தா பொறுமை சக்தின்னு வந்துருச்சு. ம். பொறுமையில அவன் கடல்ன்னு பக்தியிலே சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ம். பொறுத்தார் பூமி ஆமா. ஆழ்வார் அப்படின்னு நெறைய வருது பொறுமை. ஆ விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை. இப்ப பக்தியிலே இவ்வளவு வந்திருக்குது பாருங்க, அந்த பொறுமைக்கு. ம். ம். ஸோ இந்த சக்திகளின் கூடவே அன்பானவராகவும், உதவியாளராகவும் மத்தவங்கள ஆக்கக்கூடிய சக்தியும் வேணும். ம். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்கான சக்தி தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த அழியக்கூடிய கலியுகத்துல அழியக்கூடிய ஒரு 5 வருஷம் ஆட்சி. அது கூட நடக்குமா தெரியாது. அப்போ அதுக்கே வந்து கூட்டணி சேர்க்கறாங்கல்ல. ஆமா. இல்லையா? ம். அதுவரைக்கும் கன்னாபின்னான்னு திட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒண்ணு ம். சேர்ந்துருவாங்க. ம். ஏன்னா, அங்க ஆட்சி நடத்தணும்னா அது தேவைன்னா, நம்ப ஆட்சி நடத்தணும்னா அந்த சக்தி வேணும். நாம இங்க எதுவும் பண்ண ம். போறதில்ல. ம். பட் ஆனா அந்த சக்தி நமக்கு இருக்கணும். நெறைய இப்ப சென்டர்ல ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போறாங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த சக்தி இல்லாதது தான். நீ பெரியவனா, நான் பெரியவனா பார்த்துக்கலாம். அப்படி போயிருதே தவிர, அந்த பிரச்சனை வந்தது, இந்த சக்தி எனக்கு கம்மியா இருக்கு. இத அதிகரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றிணைக்கணும். ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி. அது இதுல சாதாரண விஷயம் இல்ல. திரேதாயுகம் ஆமா. திரேதாயுகம் வரும்போது நம்ம ராஜாவா ஆகும்போதும், அந்த சக்தி இருந்தா தானே நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். அந்த கண்டிப்பா, ராஜாவா இருக்கு. ராஜ்யத்த நடத்துறதுக்கு. கண்டிப்பா, கடைசி வரைக்குமே அது யூஸ் ஆகும். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து திரும்புற பக்கமெல்லாம் டைவர்ஸ். ஒரு பொண்ணு, ஒரு பையன். இவங்களாலே ஒத்து போக ம். முடியல. அவ்வளோதான். 2டே பேர் ஒத்து ம். போக முடியல. அந்த எதிர்ப்பால், ஈர்ப்பெல்லாம் இருந்தா கூட ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது, சென்டர்ல வெவ்வேறு இடத்துல பிறந்தவங்க ஒண்ணா வருவாங்க சென்டருக்கு. எல்லாருக்குள்ளயுமே அந்த கணக்கு இருந்தா தான் வருவாங்க. அவங்களுக்குள்ள முட்டி மோதிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அப்ப அத ஒன்றிணைத்து ஒரு சென்டர் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி எந்த பிரச்சனை, பிரிவினை இல்லாம நடத்திட்டாங்கன்னா, அங்க ராஜா தான். பிரிவினை இல்லாம, ம். இல்ல எல்லாரையும் திருப்திப்படுத்துறோமா? அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சிலர் அவங்க ம். ஒத்து போயிடுவாங்க. அது ஒண்ணு இருக்குது. மேல வந்து பலகீனம் இருந்தா கூட, அவங்க அப்படித்தான் விடுப்பான்ட்டு. ஆனா அது அதனால நம்ம பலசாலின்னு கிடையாது. உண்மையிலே அவங்க திருப்திப்படுத்துறோமா? நம்ம கேட்டுக்கணும். ம். ம்.
சோ அதுதான். எல்லாரையும் அன்பானவரா ஆக்கணும். இல்லையா? பாபா மேலயும் சரி, ஒருத்தரோடவும் அந்த அன்பானவரா ஆக்கணும். உதவியாளரா ஆக்கணும். இது வந்து சென்டர்ல நெறைய நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். சென்டர்ல எங்கேயுமே நடக்காத அதிசயம் என்னன்னா, பயங்கரமா சண்டை நடக்கும். 2 பேருக்கு நடுவுல. ஆனா, அவங்க தான் போய் சேவையும் செய்யணும். இப்பதான் சண்டை போட்டுட்டு சென்டர்ல சண்டை போட்டுட்டு சேவைக்கு போவாங்க. சேவை செய்ற இடத்துல அவ்ளோ குளோஸா பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே தெரியும் நம்ம பண்றது தப்பு. பாபா குழந்தை, பாபா சேவை இவங்க இல்லாம சேவை பண்ண உடனே குற்ற மனப்பான்மை வரும் 2 பேருக்கும். ச்சே! நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு. ஒருத்தர் பேசினாலே இன்னொருத்தர் பேசிடுவாங்க. டக்குன்னு பேசிடுவாங்க. ஏன்னா அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் இதுல முதல்ல நீங்க மாறுங்கன்றாரு. எப்படி பாபா எடுத்துட்டு வர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு தேவையான அத்தனையும் எடுத்துட்டு வர்றாரு. இல்லையா? அப்ப எல்லோரையும் ஒன்றிணைக்கும் சக்தி தேவை. பயங்கரமான தேவை. இல்ல இந்த சக்தி இல்லாதனால தான் டைவர்ஸ் நடக்குது. அந்த ஒரு குடும்பம் 2 பேரே இணைக்க முடியல. ஆ பெருமையா நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது பெருமையா இது? இல்லையா? சரி. அதனால இந்த அனைத்து சக்திகளையும் தாரணை பண்ணணும். அப்பதான் இந்த லட்சணங்கள் உங்க முகத்துல தெரியும். நீங்க ஆசைப்பட்ட லட்சியம் உங்க லட்சணத்துல தெரியும். சோ இது உங்களால முடியுமான்னு நான் கேட்க மாட்டேன். நடந்தே ஆகணும். செஞ்சே ஆகணும். அதுதான் நிச்சய புத்தி உடையவர்களுடைய வார்த்தை. செஞ்சே ஆகணும். ஆ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். அவன்கிட்ட நான் புலம்புறேன். "என்ன இது இவ்வளோ இருக்குது. எப்படி படிக்கிறது?" என்ன பண்றது? படிச்சு தானே ஆவணும்ன்றான். சாய்ஸ் எல்லாம் கிடையாது. படிச்சு தானே ஆவணும் எப்படியும். அதான் இங்க சொல்றாரு. செஞ்சே ஆகணும். அடைய வேண்டிய லட்சியம் இல்ல. அடைஞ்சே ஆகணும். இதுதான் நிச்சய புத்தி உடையவர்களுடைய வார்த்தை. டன்ன்னு இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இத செய்யணும். ஓகே டன் அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். டன். சோ அதனால இதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து விசேஷமானது. ஒண்ணு ஆன்மீகமும் தாரணை செய்யணும். கூடவே ஈஸ்வரிய போதையும் இருக்கணும். சோ ஆன்மீகம்ன்றதே விலகி இருக்கிறது தான். ஆன்மீகம்னாலே விலகி இருக்கிறது தான். இல்லையா? ஆத்மா நான். உடம்புக்கும் எனக்குமே சம்மந்தம் இது. உடம்புல இருந்தே விலகி இருக்கிறோம். உடல் பந்தனங்கள் எல்லாத்துல இருந்துமே விலகி இருக்கிறோம். அதுதான் எல்லா மதத்திலுமே ஆன்மீகத்தின் உச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, விலகி தானே இருக்கிறாங்க. கன்னியாஸ்திரி விலகி இருக்கிறாங்க, சாமியார் விலகி இருக்கிறாங்க. அப்ப அதே நேரத்துல ஈஸ்வரிய போதையும் இருக்கணும். அன்பும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். 2ம் இருக்கணும் சமமா. இந்த 2 விஷயத்தையும் நல்லா தாரணை பண்ணணும். அடுத்தது ஒரு விஷயத்த விடணும். என்ன அப்படின்னு கேட்டவுடனே, சிலர் வந்து கோபத்த விடணும். சிலர் வந்து தாழ்வு மனப்பான்மைய விடணும். அப்படின்னு சொல்றாங்க. 2 விதமா. அந்த 2 பேருமே அவங்களுக்குள்ள பிரச்சனை உள்ளவங்களா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒருத்தர் கோபத்த விடணுன்றாங்க. இன்னொருத்தர் தாழ்வு மனப்பான்மைய விடணுன்றாங்க. அ அடக்கி ஆள்றத விடணும். இன்னொன்னு இத விடணும் அப்டின்ட்டு. பாபா சொல்றாரு, அது கரெக்ட்டு தான். பாபா எப்பவுமே அத தப்புன்னே சொல்ல மாட்டாரு. சரி ஓகே. அதுல என்ன பாபா பாயிண்ட் இருக்குது? அத சொல்லுவாரு. ஏன்னா, தன் மீது நம்பிக்கை இல்லன்னா, சில காரியங்கள வெற்றி அடைய முடியறது கிடையாது. அதுதான் தாழ்வு மனப்பான்மை. நம்பளால முடியாது அப்டிங்கிறது. அப்ப தன் மீது நம்பிக்கை இருக்கணும்ன்றாரு. ஆனா, அவங்க கலியுகத்துல நெனைக்கிற தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அந்த பணிவு நமக்கு வேணும். பணிவு வேணும். பணிவா நம்பளால இருக்க முடியுமான்னு நெனைக்கிறது தான் தாழ்வு மனப்பான்மை. அகங்காரத்துல ஆடுறது தான் இங்க தாழ்வு மனப்பான்மை. இங்க அர்த்தமே வேற. இங்க ரிவர்ஸ் எல்லாமே அப்படித்தானே. பகுத்தறிவுன்னு இங்க சொல்றதுக்கும், கலியுகத்துல பகுத்தறிவுன்றதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம். சோ அததான் பாபா சொல்றாரு. வெற்றி அடைய முடியல. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்ல. அதனால தாழ்வு மனப்பான்மை விடணும்ன்றாரு. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. ஆனா சொன்னவங்க அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அழகா கரெக்ஷன் பண்றாரு. கரெக்ட்டு தான் நீங்க சொன்னது. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இருந்தா வெற்றி அடைஞ்சிருப்பீங்கல்ல. இப்ப உங்க மேல நம்பிக்கை இல்லன்னா, அதுக்கு பேர் தாழ்வு மனப்பான்மை தானேன்றாரு.
அது சேவை பண்றதுக்கு எல்லார் முன்னாடியும் பேசணும்னா, என்னால எப்படி முடியும்? அதுவும் தாழ்வு மனப்பான்மை தான். அது ஜெனரலாவே புரிஞ்சுக்கிறது. விகாரத்த எப்படி விட முடியும்? அதுவும் தாழ்வு மனப்பான்மை தான். ஸோ இதெல்லாம் விடணும். அதே மாரி ஆவேசத்தையும் விடணும். மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது, கோபப்படுறது அதையும் விடணும். அடுத்தது பாபா சொல்ல வந்தது இப்ப தான் சொல்றாரு. இது வந்து அவங்க சொன்ன பதிலுக்கு விளக்கம் குடுத்தாரு. ஆனா பாபா என்ன சொன்னாரு? அதையும் பாபா மறக்கல. அடுத்தது விதவிதமா நேரத்துக்கு ஏத்த மாரி ரூபத்த மாத்துறீங்க பார்த்தீங்களா? அத முதல்ல விடுங்கன்றாரு. இல்லையா? இங்க இருக்கும்போது திடீர்னு ஒரு மாரி, அங்க போனா வேற மாரி மாறுது. குணம் மாறவே கூடாது. என்ன ஆனாலும் ஒரே மாரி இருக்கணும். கடவுள் எப்பயும் ஒரே மாரி தானே இருக்காரு. ஒரு சிவனே கதின்னு இருக்கிறன்றதுடைய அர்த்தம் அதுதான். சதாசிவன்றது அவரு எப்பவுமே அதே அன்பு வடிவமா இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சிலர்கிட்ட அன்பா, ஒரு சிலர்கிட்ட கோபமா, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறி அத விடுங்கன்ற. அததான் விதவிதமான ரூபம் எடுக்கிறீங்களே, விதவிதமான ரூபம் எடுத்து சேவை பண்ண சொன்னாரு. இந்த மாரி விதவிதமான ரூபம் எடுக்கக்கூடாது. ஆ. சில நேரம் இப்படியும், சில நேரம் அப்படியும் விதவிதமான ரூபத்த எடுக்கிறீங்க இல்லையா? அத விட்டுருங்க. எப்பவுமே ஒரே அவ்யக்த ரூபம், அலௌகிக ரூபம் தான் இருக்கணும்ன்றது பட்டியல தாரணை பண்ணிப்போங்கன்ற. குணம் மாறவே கூடாது. குணமூர்த்தி தான் எப்பவுமே. அதான் முக்கியமான விஷயம். இல்லையா? இப்ப இங்க ஒரு அரசியல்வாதி வந்து மனைவிய விட்டுட்டு போனாரு. இவரு எப்படி நாட்ட பாத்துக்குவாரு? இல்ல அது அவர புடிச்சவங்க வந்து அது அவங்க பெர்சனல்ப்பா இங்க பாத்துக்குவாரு. புடிக்காதவங்க வந்து, "ஓ! அதையே பாத்துக்கல இங்க எப்படியா மாறுவாங்க? அதுக்காகவே மாறல இங்க எப்படி நமக்காக மாறுவாரு? இவரு எப்படி மாற்றத்த எடுத்துட்டு வர்றாரு?" அதுக்கு தான் பாபா சொல்றாரு. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் சர்டிபிகேட் வாங்கணும்ன்றாரு. எல்லார்கிட்டயும் சர்டிபிகேட் வாங்கணும்னு அதுக்கு தான் சொல்றாரு. சரி. திலகம் இடப்பட்டிருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெற்றி திலகம் இடப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாபா இந்த அர்த்தத்துல தான் எப்பவுமே சொல்லுவாரு திலகம். அடுத்தது, இப்ப வட்டிக்கான பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு கொடுப்பீங்க? திலகம் இடப்பட்டு இருக்குது. சோ வெற்றி அடைவீங்க. அதுதான் திலகம் இடப்பட்டிருக்கு. வெற்றின்னு சொல்லாமலே சொல்றாரு. கிரீடதாரிகளாகவும் இருக்கிறீங்களா? அல்லது இனிமேல் தான் கிரீடம் கொடுக்கணுமா? ஏன்னா அங்க மேபி அங்க வட்டிக்காக எப்பவுமே பாபா குழந்தைங்க வந்து பொட்டு வைப்பாங்க. வெள்ளையில வைப்பாங்க. சோ அதையும் வச்சு தான் பாபா சொல்றாரு. சரி கிரீடம் அணிஞ்சிட்டீங்களா? அல்லது நான் குடுக்கணுமா அதுவும்? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாருங்க நான் பாபாக்கு எத பார்த்தாலுமே அது சம்மந்தப்பட்ட ஞாபகம் தான் வருது. இல்ல லௌகீக விஷயத்த பார்த்தாலும் அலௌகீகம் தான் ஞாபகம் வருது. அததான் சொல்றாரு. ஏன்னா கிரீடம்னாலே பொறுப்பு. பொறுப்பு கிரீடம். எந்த அளவுக்கு இங்க பொறுப்பு அதிகமா எடுத்துக்கிறீங்களோ உலகத்த மாத்துறதுக்கு, அந்த அளவுக்கு அங்க பெரிய கிரீடம். அதாவது பெரிய பதவி கிடைக்கும்ன்றாரு. உயர்ந்த பதவி. அதான் பாபா சொல்றாரு. இங்க சின்ன கிரீடமே போதும்னு தாரணை பண்ணீங்கன்னா, அங்க எதிர்காலத்துல குறை ஏற்பட்டுடும். இல்லையா? பொறுப்புனாச்சும் சென்டருக்கு மட்டும் சேவை செஞ்சா போதும். போதும். அப்டின்னா அங்கேயும் போதும்னு ஆயிடும்ன்றாரு. ம். விஸ்வ மகாராஜன் ஆகுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. லோக்கல் ராஜாவா ஆகுறதுக்கு வந்தீங்களா? உலகத்துக்கே ராஜா ஆகுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. சோ அப்ப விஸ்வ மகாராஜாவுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய கிரீடம் இருக்கும்ன்றாரு. அப்ப அவருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கும்? அப்ப அந்த பாடத்தையும் படிக்கணும்ல. ராஜகல்வி தானே ராஜயோகம்னா ராஜகல்வி. ராமர் காட்டுல போய் ராஜகல்வி படிச்சாருன்றது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தான். கலியுக காட்டுல இருந்து. குருகுலம். ம். இன்னொன்னு பாபா சொல்றாரு, உலக மகாராஜாவுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய கிரீடம் இருக்குன்றாரு. இது ஆக்சுவலா எனக்கே தோணும். நம்ப ஊர் படத்துல ராஜாக்களுடைய தலையில இருக்கிற கிரீடத்துக்கும், இங்கிலீஷ் படத்துல ராஜாக்கள் தலையில இருக்கிற கிரீடத்துக்கும் அவ்ளோ பெரிய வித்தியாசம். அது என்னமோ மெலிசா இருக்கும். பார்க்கறது ஆமா. நல்லா தான் சின்னதா இருக்காது. மெல்லிசா இருக்கும். ம். ஆனா நம்ம ஆட்கள் வச்சிருக்கிறது பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்கும் பார்க்கறது. ஆமா. அப்ப அதே மாரி தான் அங்கேயும் உயர்வாக இருக்கும்ன்றாரு. விலை மதிப்புடையதாக எந்த விதத்துல பெரிய கிரீடம் இருக்கும்னு தெரியாது. பட் மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ மீதிய வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். சம முரளி. அவ்யக்த முரளி எல்லாம் ஒரு 2, 3 தடவ கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அது தாரணை ஆகும். அவசியம் கேளுங்க.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க் யூ.